எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். பாருங்கள், இன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் தேவை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியாது. விசுவாசிக்கிற பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். விசுவாச பாதை, விசுவாச வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் உண்டு. பாருங்கள், ஆனால் நாம் தேவனை விசுவாசிக்காதபடிக்கு சாத்தானானவன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து, பின்னடைவை கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகும்படி செய்கிறான். தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை விசுவாசத்தையும் அவன் எடுத்து போடுகிறான். சோர்ந்து போக வைக்கிறான். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க வைக்கிறான். பின்னடைவு வைக்கிறான். ஏன் காரணம் என்னவென்று சொன்னால், அதுதான் அவனுடைய ஜெயம். நாம் விசுவாசத்தை இழக்கிற பொழுது அது நம்முடைய பலகீனம். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனாலே மாத்திரம்தான் வரும். அதனால்தான் ஆலயத்தில் ஆராதனை வேளையில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே நற்செய்தியை வாசிக்கிறோம். அனுதினம் அதிகாலையில் தேவனுடைய வாசல் படியில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். வேதத்தை வாசிக்கிற பொழுது தேவன் பேசுகிறதை கேட்கிறோம். அப்போது விசுவாசம் கேள்வியினாலே வரும். வசனத்தை கேட்பதனாலே, வாசிக்கிற பொழுது வாய் விட்டு வாசிக்கிறோம், நாமே நம்முடைய சத்தத்தை கேட்பதனாலே, அந்த கேள்வியினாலே வரக்கூடிய விசுவாசம்தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஜெயம் கொண்டு வருகிறது, நன்மை கொண்டு வருகிறது எல்லாமே. அப்போது அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. கண்டதையும் கேட்கக்கூடாது. எல்லாரும் இன்றைக்கு சில உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களை அலைந்து தெரிகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை தான் கேட்க வேண்டும். வசனம்தான். வசனத்துக்கு ஆஸ் இட் இஸ் அதற்கு வல்லமை உண்டு, செயல்திறன் உண்டு, எல்லாமே உண்டு. அதை நம் உள்ளத்தில் பதிய வைத்து, அதை நினைத்து அசை போட்டு தியானித்து சொந்தமாக்குகிற பொழுது அதில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகையினால்தான் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான். இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கூட அதே காரியங்களை பயன்படுத்துகிறார். கூனியை பார்த்து இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்கிறார். சகேவை பார்த்து இவளும் ஆபிரகாமின் குமாரன் என்கிறான். லாசரு ஆபிரகாமுடைய மடியில் வைத்ததாக அந்த காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசம் தான் இன்றைக்கு எல்லாமே நமக்கு. பாருங்கள், ஸோ அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமினுடைய தகப்பனார் சுரூபங்களை செய்கிறவராக, சிலைகளை செய்து விற்கிறவராக, சிலைகளை ஆராதிக்கிறவராக இருந்தார். பாருங்கள், தேராக எண்ணப்பட்டவர். ஆனால் ஆபிரகாம் நோவாவினுடைய போதனையிலே வளர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. வேத நிபுணர்கள் சொல்கிறார்கள், 58 வருஷம் நோவாவினுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கேள்வியிலே வளர்ந்ததுனால்தான் ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். அவனை அழைத்த உடனே ஆதிகாம் 12ஆம் அதிகாரத்தில் உடனே புறப்பட்டு போனான். போகுமிடம் என்னதுன்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசம் என்பது அதுதான். அப்படியே விசுவாசிக்கிறது. நீங்கள் ஏத புஸ்தகத்தில் எபிரேயர் 11:12 வாசிக்கிற பொழுது அதை குறித்த காரியங்களை புரிந்து கொள்வீர்கள். ஜெபிப்போமா? இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்படிப்பட்டதான விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில் தாரும் ஆண்டவரே. காணப்படாத இவங்களை நிச்சயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. காணப்படுகள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆபிரகாம் விசுவாச தந்தை என்று அழைக்கப்படுகிறானே, ஆபிரகாம் எப்படி நீ ஆசீர்வதித்தீரோ அதுபோல் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் கேள்வினாலே வரட்டும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.